அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மை ட்ராவல் பொக்கிஷம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் மேசிடோன் மெமோரியல் கிராஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெமோரியல் கிராஸும் பெண்டிகோவில் தாங்க இருக்குது. ஹேங்கிங் ராக்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் 15 நிமிஷத்தில் வந்துடலாம். ரொம்பவே கிட்டக்க இருக்குது. மெல்பர்ன் மெமோரியலுக்கு பிறகு விக்டோரியாவில் மிக முக்கியமான போர் நினைவு சின்னம்னா இந்த மவுண்ட் மேசிடோன் மெமோரியல் கிராஸு தாங்க. இந்த இடம் ரொம்பவே பிரபலமானது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பாரம்பரியமான பட்டியலிடப்பட்ட போர் நினைவு சின்னமாக இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த கேமரூன் மெமோரியல் கிராஸ்னு சொல்கிறாங்க. இந்த மவுண்ட் மேசிடோன் மெமோரியல் கிராஸ் உள்ளூர் நில உரிமையாளரான வில்லியம் கேமரூனுக்காக திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டது. இந்த மெமோரியல் கிராஸ்னால் என்ன, அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற பற்றி எல்லா விதமான விஷயங்களையுமே அதோட ஹிஸ்ட்ரியை அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டே போகலாம். முதலாம் உலகப் போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களை கௌரவிக்க வேண்டும் என்று வில்லியம் கேமரூன் விரும்பினார். இந்த இடம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டு மார்ச் 16 சனிக்கிழமை விக்டோரியன் பிரீமியர் ஸ்டாலின் ஆர்கைல் முதலாம் உலகப் போரில் கொல்லப்பட்ட வீரர்களை ஆஸ்திரேலியாவின் சேவை மக்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இந்த நினைவிடத்தை நிறுவினார். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பலத்த காற்றையும் மழையையும் பொருட்படுத்தாமல் 400க்கு மேற்பட்ட பேர் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நினைவு சின்ன கிராஸில் இருக்கிற பலகையில் இருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1914 முதல் 1918 வரை கடவுளின் மகிமை மற்றும் ஆஸ்திரேலியாவின் மகன்களின் நினைவாக. மரணம் அவர்களின் மகிமையை பறிக்க முடியாது அல்லது அவர்களின் அற்புதமான செயல்களின் நினைவை அழிக்க முடியாது அப்படின்னு இதில் போட்டிருக்கு. பல ஆண்டுகளாக மின்னல் தாக்குதலையும் மற்றும் காட்டு தீயும் தாங்கினாலும் இறுதியில் அந்த கிராஸில் இருக்கிற இரும்பு சேதம் அடைஞ்சதுனால திருப்பியும் 1995 இந்த நினைவு சின்னத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. ரொம்பவே புகழ்பெற்ற இடமாக இருந்தாலும் முன்னாடியை விட சமீப காலமாக இந்த மேசிடோனியா மெமோரியல் கிராஸ் புகழ்பெற்று இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட்டு நிறைய பேர் இந்த இடத்த பார்வையிட வராங்க. இந்த மெமோரியல் கிராஸ்லேருந்து அப்படியே இப்படி நடந்து வந்தோம்னா மேஜர் மிட்செல் லுக் அவுட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குங்க. இங்கே அப்படியே நடந்து வந்து அங்கே இருக்கிற ஓப்பன் பிளேஸில் வந்து நின்று பார்த்தோம்னா ஒரு நல்ல வியூ கிடைக்குங்க. மலை உச்சியிலேருந்து ஊரை பார்க்குறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தோம்னா அந்த ஊரோட அழகையும் சூரியன் மறையிறதையும் உதிக்கிறதையும் பார்க்கலாம். இந்த மேஜர் மிட்செல் லுக் அவுட் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் தாமஸ் மிட்செல் நியூ சவுத் வேல்ஸ் காலனியின் சர்வேயர் ஜெனரல். மேசிடோன் மலையை வரைபடமாக்கி ஆய்வு செய்த முதல் நபரும் இவர்தான். அலெக்சாண்டரின் தந்தையான மேசிடோனி பிலிப்பின் பெயரை இந்த மலைக்கு வைத்தார். அவர் செப்டம்பர் 30, 1836 இதை செய்தார். 1976ஆம் ஆண்டு லுக் அவுட்டில் அவரது நினைவாக அமைக்கப்பட்ட பலகை திறக்கப்பட்டது. இந்த மேஜர் மிட்செல் லுக் அவுட்டோட சுவாரஸ்யமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவின் கவர்னர் ஜெனரல் பார்வையிட்ட முதல் விக்டோரியா இடம் இந்த மவுண்ட் மேசிடோன் ஆகும்.